இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோடைக்காலம் தொடங்கி வெயில் வாட்டி வதைத்து வரக்கூடிய சூழலில் 2ஆம் தேதி 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட்ரமணன், வணக்கம். எந்தெந்த 5 மாவட்டங்களுக்கு கனமழை பொழியும்னு வானிலை மையம் தெரிவிச்சிருக்கு? தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தின் 2ஆம் தேதி 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் வருகின்ற ஏப்ரல் 2ஆம் தேதி கனமழைக்கான வாய்ப்பும், ஏப்ரல் 3ஆம் தேதி தமிழகத்தில் கோவை, நீலகிரி, ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் எனவும், நாளை மறுநாள் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே வேளையில மதிய நேரத்துல வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது 36% டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்கின்ற தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை மறுநாள் 2 நாட்களுக்கு தமிழகத்தின் அதிகபட்ச வெப்பநிலை 2 to 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்கின்ற தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய சூழலை பொறுத்தவரைக்கும் 2ஆம் தேதி 5 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், 3ஆம் தேதி கோவை, நீலகிரி, ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.